வணக்கங்க. உங்களுக்கு அதான் கடவுளுடைய அனுகிரகம். நான் முருக பக்தனுங்க. காலையில 5 மணிக்கு பூஜை புனஸ்காரமெல்லாம் வீட்ல புடிச்சு போட்டு, குளிச்சுட்டு, பூஜை புனஸ்காரமெல்லாம் பண்ணிட்டுங்க, நானு வாக்கிங் போயிட்டு, நான் முருக பக்தனுங்க. தீவிரமான முருக பக்தனுங்க. 50 வருஷமா அவர வணங்கிட்டு இருக்கேனுங்க. நல்லா வச்சிருக்காரு. சிறப்பா வச்சிருக்காரு எங்க குடும்பத்தில. அத வந்து தெய்வம் தெய்வ கடாட்சரம் உங்களுக்கு ஒருத்தருக்கு தெய்வ கடாட்சரம். தெய்வ கடாட்சரமே இல்லைன்னு சொன்னால், உங்களுக்கு என்னங்க? துஷ்ட சக்திகள் உங்கள சுத்திட்டு இருக்கும். துஷ்ட சக்தி உங்கள சுத்தி உங்கள ஒரு வழி பண்ணி போடுங்க. வழிபட்டுன்னா கெட்ட வழியில கொண்டு போய் விடும். கெட்ட வழியில கொண்டு போய் விட்டு என்ன ஆகும்னா, இப்போ ஒய்ஃப் இருக்கு. ஒய்ஃபுக்கு கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் அது நடைமுறையில் கொண்டுட்டு போய் விட்டு வீட்டில் சண்டை பிடிக்கும்போது அந்த கெட்ட சக்தி கைதட்டி சிரிக்குங்க. அது உங்களுக்கு தெரியாது. தீய சக்தி கைதட்டி சிரிக்கும். நீங்கள் அலறுவீங்கள்ல, சத்தம் போடுவீங்கள்ல, அழுவீங்கள்ல, அதைய மகிழ்ச்சியை சிரிக்க அந்த துஷ்ட சக்தி, கெட்ட சக்தி. இந்த கெட்ட சக்தி எதுனால உங்களுக்கு வருதுன்னா, தெய்வ கடாச்சாரம் இல்லை, தெய்வம் உங்ககிட்ட இல்லை, தெய்வத்தை நீங்கள் வணங்குறதில்லை. அதனால தெய்வத்தை வணங்காதனால உங்களுக்கு நீண்ட நாளாக நீங்கள் தெய்வத்தை எப்பவுமே வணங்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கெட்ட சக்தி சுத்துன்னு சொல்ல வர்றேன். தொத்திக்கும். என்ன தொத்திக்கும்னா, அந்த கெட்ட சக்தி ஒன்று தொலைச்சுன்னா ரோட்டில் போகிறதெல்லாம் கூப்பிடும். அடப்பா இங்கே போகலாம், அட இங்கே போகலாம்ப்பா. வீட்டுக்கு போனோன்னு சண்டை நடக்கும். கணவனுக்கும் உங்களுக்கும் சண்டை நடக்கும்போது அது கைதட்டி சிரிக்கும். உங்களுக்கு கெட்ட புத்தியவே கொடுக்காது. கெட்ட புத்திக்கு கொண்டுட்டு போகும்னு சொல்ல வர்றேன். கொண்டுட்டு போகும். துஷ்ட சக்தி அது. துஷ்ட சக்தி நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன் நமக்கு மட்டும் இந்த மாதிரி வீட்டில் சண்டை நடக்குது, கணவருக்கு நமக்கு மட்டும் ஏன் அண்டர்ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணீங்கன்னா என்னங்க உங்களுக்கு எல்லாமே புரியும். ஒன்றுமே இல்லையே, நான் வேலைக்கு போகிறேன், அவரும் சம்பாதிக்கிறேன், நானும் சம்பாதிக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்கு, வாசல் இருக்கு, அவருக்கு நமக்கு மட்டும் ஏங்க சண்டை வந்துட்டே இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரியான ஒரு பெரிய ஆறு இருக்கிற கோயிலில் போய் சாமி கும்பிட்டு என்னங்க அன்னையிலேருந்து நீங்கள் கடவுளை வணங்குறீங்க. கடவுளை வணங்கி மனசார கடவுளை வணங்குனா சுத்தமாயிட்டு கடவுளை வணங்குனுங்க. மனசெல்லாம் கழுவி போட்டு, மனசு உடம்பு எல்லாம் கழுவி அவர் முன்னாடி நின்று மன்னிப்பு கேட்டு மன்றாடி நீங்கள் இறைவனை வணங்குனீங்கனால் அந்த துஷ்ட சக்தி நாளடைவில் உங்களை விட்டு போயிடும். வச்சுட்டுங்களா? பாய்.